உண்மைக்கு புறம்பாக பேசிக்கொண்டிருக்கும் எதிரிகளே மன்னிக்கவும். எதிர் அணியினரே, உண்மையை உறக்கச் சொல்லும் எம் அணியினரே, தமிழமுதை பருகிக் கொண்டிருக்கும் கோவை தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமென்னிர் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இப்படி அனுபவத்தில் திளைத்த சான்றோர்கள் சூழ்ந்த இந்த அவையில் இந்த 8ஆம் வகுப்பு மாணவி பேச இருக்கும் தலைப்பு உற்ற நேரத்தில் உதவி செய்வது உறவே என்று. நல்லா கேட்டுக்குங்க நடுவர் அவர்களே, ஒருத்தன் வளர்ச்சியில உறவு பொறாமைப்படுமே ஒழிய ஒருபோதும் உதவி செய்யாமல் இருக்காது. நண்பர்கள் துரோகியான கதை நிறைய இருக்கிறது, ஆனால் உறவு துரோகியானதே கிடையாது. ஆமா, ஒருத்தன் வாழ்க்கையில கெடுறதுக்கு முக்கிய காரணமே இந்த நட்பு தான். யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள், முதல் சிகரெட்டும் முதல் சாராயமும் யாரும் தன் சொந்த காசில் வாங்கி குடித்திருக்க மாட்டார்கள். நண்பர்கள் ஓசியில் வாங்கி கொடுத்ததாகத்தான் இருக்கும். பூஜிதாவுக்கு எவ்வளவு அனுபவம்! இந்த பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். பூஜிதா என்பவள் யாரென கேட்டேன், அவள் பூரணி நிலா என்று இறைவன் சொல்கிறான். நட்பு கெடுக்கத்தான் பார்க்கும், ஆனால் ஒரு உறவுக்காரனை பார்த்தால் ஐயோ எங்க மாமா வராங்க, சித்தப்பா வராங்கன்னு சொல்லிட்டு தவறு பண்ண பயந்துட்டு ஓடி ஒளிவாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு பழமொழியே இருக்கு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க. அதுதாங்க உறவு. கண்ணதாசன் பாடியிருக்கிறார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இதுல நட்பு எங்க வருது? ஒரு இறந்த வீட்டுக்கு சம்பிரதாயத்திற்கு வந்து துக்கம் கேட்டுட்டு 10 நிமிஷத்துல போறது மட்டும்தான் நட்பு. ஆனால் இறந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி இடுகாடு வரை சென்று முடித்த பிறகு அதன் பிறகு உள்ள அனைத்து காரியங்களிலும் கலந்து கொள்வது யாருன்னு சொல்லுங்க? உறவுதானே. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நட்பு நம் கூட இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது சங்கடம் என்றால் உற்ற நேரத்தில் உதவியாய் இருப்பது உறவுதான். கடந்த 2 வருடமாக கொரோனா அலையில் எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்து அனாதையா நின்னாங்க. எந்த நட்பு அவங்கள கூட்டிட்டு போய் வளர்க்குது? நெருங்கிய சொந்தமோ தூரத்து சொந்தமோ ஒரு உறவுக்காரங்க தானே கூட்டிட்டு போய் பராமரிக்கிறாங்க. நண்பர்கள் இறுதி சடங்குக்கு கூட போகல. இப்ப சொல்லுங்க, உற்ற நேரத்தில் உதவியாய் இருப்பது யாருன்னு? நட்பு என்பது காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உறவு என்பது என்றுமே மாறாது. நட்புங்கிறது பென்சில்ல எழுதுற மாதிரி, அதை அழிச்சிட்டு வேறு பெயரை எழுதிடலாம். ஆனால் உறவுங்கிறது கல்வெட்டுல எழுதுற மாதிரி என்னைக்குமே அழிக்க முடியாது. இப்ப ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு வைங்க, நட்பு தான் சிறந்ததுன்னு சொல்றவங்க உறவுக்காரங்க இல்லாம வெறும் 15 நண்பர்களை மட்டும் கூட்டிட்டு போக சொல்லுங்க, பொண்ணு தராங்களான்னு பார்க்கலாம். ஒருத்தவங்களை விசாரிக்கும் போதோ சிபாரிசுக்கு செல்லும் போதோ இன்னாருடைய உறவினர் என்று தான் சொல்ல முடியும், இவருடைய நண்பன் என்று சொல்ல முடியாது. இப்படி வாழ்க்கையில் உற்ற நேரத்தில் நமக்கு தேவையாய் இருப்பது உறவுதான். ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்திலிருந்து கருவுற்று குழந்தை பேறு வரைக்கும் எந்த நட்பும் கூட இருந்து பார்க்காது, உறவுதான் பார்க்கும். வள்ளுவர் வாழ்க்கை துணை நலம்னு ஒரு அதிகாரம் தான் எழுதியிருக்கிறார், மக்கட்பேருன்னு ஒரு அதிகாரம் தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா நட்பினால் உறவினால் அதிகம் பாதிப்பு இல்லை என்று உணர்ந்ததால் தான்.
ஆனால் நாம் தீய நட்பு கொள்ளக்கூடாது என்பதற்காக நட்பு, நட்பாராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்புன்னு 5 அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளை பார்த்து பயப்படுவது நாம் தவறான நண்பர்களோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதுதானே. நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. இந்த ஒரு குறள் போதும் நட்பின் கேடை பற்றி சொல்வதற்கு. இவ்வளவு ஏமா, காந்தி தாத்தா, நேரு மாமா, அன்னை தெரசான்னு பெரிய தலைவர்களை கூட உறவு பெயர் சொல்லித்தானே அழைக்கிறோம். ஏன்னா அதுல தானே உரிமை இருக்கு. உதவி தேவைப்படும் போது அந்த இறைவனை கூட அப்பனே என்றும் அம்மா என்றும் தானே அழைக்கிறோம். ஏன்னா அப்பதான் உதவி கிடைக்கும்ங்கிறதுனால. நண்பா கணேசா, நண்பா முருகா அண்ணா கூப்பிடுறோம். அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வழி கண்டோம். இதுதாங்க உறவு. பிழைப்பு தேடி சென்னை, கோவைன்னு வந்திருக்கீங்கல்ல, இப்ப இங்க ஒரு புயல், வெள்ளம் அல்லது ஏதோ ஒரு கலவரம் வைங்க, முதல்ல துடிக்கிறது உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க தான். 10 போன் அடிச்சிடுவாங்க. ஒரு நட்பின் இடையே சிறு மனஸ்தாபம் வந்தால் கூட அந்த நட்பு அவ்வளவுதான், முடிந்துவிடும். ஆனால் உறவு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது சங்கடம் என்றால் உற்ற நேரத்தில் உதவியாய் இருப்பது உறவுதான். பெற்ற அன்னை தந்தையை அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டு அடுக்குமாடி வீட்டில் அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் வாழ்பவர்களுக்கு உறவின் அருமை புரியாது நடுவரவர்களே. வழிப்போக்கன் வந்து தங்க திண்ணை வைத்து வீடு கட்டிய எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் இன்றும் உறவுங்கிற ஒரு உயிர்ப்பு இருக்கிறதுனால தான் சாமி வீட்டு படப்புன்னு இன்னொருக்கு. அந்த படப்புக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் எங்க இருந்தாலும் ஒன்னா வந்துடுவாங்க. 3 நாட்கள் எந்த கவலையும் தெரியாது, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நட்பு என்பது பாதியில் வருவது, ஆனால் உறவென்கிறது நாம் பிறந்ததிலிருந்து கூட வருவது. பிடிக்காத நட்பிலிருந்து ஈஸியாக விலகி விடலாம், ஆனால் உறவு அப்படி கிடையாது. நட்புங்கிறது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்டா இருக்கும், ஆனா பக்க விளைவுகள் அதிகம். ஆனால் உறவுன்றது அறுசுவை உணவு மாதிரி, காரம், கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால எந்த தீமையும் கிடையாது, ஆரோக்கியம்தான். நட்பு மாறிக்கிட்டே இருக்கும், ஓல்டு ஃப்ரெண்டு, நியூ ஃப்ரெண்டுன்னு. ஆனால் உறவு அப்படி கிடையாது. அந்த போறாரே அவர் தான் எங்க பழைய சித்தப்பா, இவர் புது பெரியப்பான்னு சொல்ல முடியுமா? சொன்னா நல்லா தான் இருக்குமா? நடுவரம்மா அவர்களே, நம்ம நாட்டோடைய சிறப்பு என்ன தெரியுமா? உலக நாடுகளே வியந்து பார்க்கறது எதை தெரியுமா? நம்மளுடைய குடும்ப முறையை தான். எல்லா நாட்டிலையும் நட்பு இருக்கு, ஆனால் உறவு முறை, குடும்ப முறை நம்ம நாட்டில் தான் இருக்கு. அதனால தான் நாம ஓரளவு மன அழுத்தம் இல்லாம மன தைரியத்தோட இருக்கோம். நமக்கொன்னுனா நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம சொந்தம் இருக்குங்கிற நம்பிக்கையை விட வேறென்ன உதவி வேண்டும்? அந்த நம்பிக்கையில் எவ்வளவு தைரியமாக பயணிக்கலாம். நீங்கள்லாம் என்னதான் நட்பு நட்புன்னு பேசினாலும் கடைசியில நட்புங்கிறதையே உறவுங்கிற வார்த்தையில தானே கொண்டு வரீங்க. கணவருடைய நண்பரை அண்ணன் என்று சொல்வீர்கள், குழந்தைகளை மாமா என்றோ சித்தப்பா பெரியப்பா என்றோ சொல்வீர்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அதுதானே பாதுகாப்பு உங்களுக்கு. நீங்களும் நண்பரே என்று கூப்பிட்டு பாருங்களேன். சிகாகோ மாநாட்டில் அத்தனை அறிஞர்கள் பேசினாலும் விவேகானந்தரை மட்டும்தான் இந்த உலகம் உற்று பார்த்தது. ஏனென்றால் அனைவரும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று ஆரம்பித்தார்கள். ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்தார். அதனால் உலக புகழும் பெற்றார். நாமே ஒருவருக்கு நண்பனாய் இருப்பதை விட உறவாயிருப்பதில் தான் பெருமை அடைவோம். ராமாயணத்தில் கூட கங்கை கரையில் ராமன் குகனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் கங்கை கரையை தாண்டியவுடன் குகனை அங்கேயே விட்டு சென்றார், தன் கூட அழைத்து செல்லவில்லை. ஆனால் ராமன் காட்டுக்கு போனதும் சீதை ஏன் கூட போனாள்? லக்ஷ்மணன் ஏன் போனாள்? அதுதாங்க உறவு. இப்படித்தான் ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பணத்தை காணோம், இவர் தான் எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
போலீஸ் விசாரிக்குது உன் நண்பர்கள்லாம் யார் யாருன்னு. அப்ப எந்த நண்பனாவது கூட இருப்பானா? அத்தனை பேரும் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் அவங்க அப்பா வருவாங்க. என் பையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் சார் அப்படி கெஞ்சுவார். அடுத்து அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க. என் மச்சான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார் என்று சொல்வாங்க. இப்படி உற்ற நேரத்தில் உதவியாய் இருப்பது உறவுதான். நாம் ஞானியாகவோ புத்தராகவோ ஆவது மிக எளிது. ஆனால் அவர்களின் மனைவியாய் இருப்பது மிக கடினம். புத்தர் தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு ஞானத்தை தேடி போய்விட்டார். அவர் மனைவி பட்ட கஷ்டம் யாருக்காவது தெரியுமா? புத்தரின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதராவை பற்றி பேசுவதே இல்லை. புத்தர் போனது போல் அவர் மனைவி வீட்டை விட்டு வெளியேறியிருந்தால் இந்த சமூகம் ஒப்புக்கொண்டிருக்குமா? ஓடுகாலி என்றிருக்கும். புத்தர் போனதும் தன் தலையை வலித்து கொண்டாள். அப்பா எங்கே என்று கேட்ட பிள்ளைகளிடம் என்ன பதில் சொல்வது? எவ்வளவு போராடி இருப்பாள். எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாமல் துறவியானவர் புத்தர். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லா துயரத்தையும் அனுபவித்தபடியே துறவியாய் வாழ்ந்தவள் புத்தரின் மனைவி யசோதரா. எது கடினம்? நீங்களே சொல்லுங்கள், யார் துறவி என்று. இந்த இடத்தில் யசோதராவுக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது உறவுதானே நடுவர் அவர்களே. இப்போ சமீப காலமா வர செய்திகள்ல கொடுமையானது பள்ளி மாணவர்களின் தற்கொலை செய்திகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தாத்தா பாட்டி மாமா அத்தைன்னு சொந்த பந்தங்களோட வாழும்போது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பு, ஏமாற்றம், ஆறுதல், அன்பு, பாசம் என எல்லாத்தையும் பழகிக்குவாங்க. அப்பா திட்டினா பாட்டி சண்டைக்கு வருவாங்க, ஏண்டா திட்டுற அப்படின்னு. தனியா கூட்டிட்டு போய் ஆறுதலும் ஆலோசனையும் சொல்வாங்க. ஆனா தனியா வளர குழந்தைக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இல்லை. ஒரு பட்டம் பறந்துட்டு இருந்துச்சான். அது நினைச்சதான் இந்த நூல் தான் நம்மளை உயரமா பறக்க விடாம தடுக்குது அப்படின்னு நினைச்சு நூல்ல இருந்து அத்துட்டு போயிருச்சான். கொஞ்ச தூரம் தான் போயிருக்கும். அதுக்குள்ள அடிச்ச காத்துல சின்ன பின்னமாகி அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில கிழிஞ்சு தொங்கிடுச்சான். பாவம், அதுக்கு தெரியல அந்த நூல்தான் பட்டம் உயரமாகவும் பாதுகாப்பாகவும் பறப்பதற்கு காரணம் என்று. நூலருந்த நட்பு என்பது நூலருந்த பட்டம் போன்றது. உறவு என்பது நூல் போன்றது. அன்பும் ஆறுதலும் கண்டிப்பும் உறவில்தான் அதிகம் இருக்கும், நட்பில் அந்த அளவிற்கு இருக்காது. எனவே உற்ற நேரத்தில் உதவுவது உறவே என்று கூறி பார்த்தீங்கன்னா தலைப்பு கூட உற்ற நேரத்தில் உதவுவது உறவேன்னு ரைமிங்ல இருக்கு. உறவுன்னு ரைமிங்ல இருக்கிற மாதிரி டைமிங்ல உதவுவதும் உறவுதான் என்று கூறி அன்றொரு நாள் மதுரை மாநகரத்தில் கண்ணகி என்றொரு பெண் மன்றத்தில் ஏறி மன்னனை பார்த்து நீதி கேட்டாள். தவறாக தீர்ப்பு வழங்கிய மன்னனின் கதை என்னாயிற்று என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆனால் எங்கள் நடுவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பாண்டிய நாட்டு மன்னர், இவர் கொங்கு நாட்டு அரசி. எனவே எங்கள் அணிக்கே தீர்ப்பு தருவார் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. சரிங்க. உற்ற நேரத்தில் உதவுவது உறவா நட்பான்னு தான் கேள்வி. ஆமாங்க. இப்போ எனக்கு முன்னால என்னுடைய அன்பு தோழி வெற்றி செல்வி பேசுனாங்க. அவங்க பேசும்போது எனக்கே ஒரு வித குழப்பம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற கடலூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஓஹோ, அப்படிங்களா? அவங்க ஒரு வித மார்க்கமாத்தான் பேசுவாங்க. அவங்க பேச்சில் நீங்க கவனிச்சிருப்பீங்க, பாலூட்டிய உறவையும் மதிப்பதில்லை, பால் ஊற்றிய உறவையும் மதிப்பதில்லைன்னு சொன்னாங்க. நீங்க எந்த நிக்குமா பேசுனீங்க? அதைத்தாம சொல்றதுக்கு நாங்க வந்திருக்கிறா. இன்னைக்கு உறவுகளுடைய நிலை அதுதான். நாங்க பேச 3 பேர் வந்திருக்கிறா. போற போக்கில் எங்களுக்கு பேசிட்டு போறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க உறவுகள் சொன்னீங்க, உறவுகளுடைய வலிமை எல்லாம் அப்படியே கடைசியில உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்களே. ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, இனி அந்த பக்கம் வந்து பதில் வராதுங்கிற நம்பிக்கையில நான் கேட்கிறேன், எந்த உறவாவது இறந்து போச்சுன்னா கூடவே கிளம்புற உறவுகள் எத்தனை பேர்? நானும் கூட வர்றேன் அப்படின்னு வர்ற உறவுகள் எத்தனை பேரும்மா? ஒரு கணவன் இறந்தாருங்க நடுவர் அவர்களே, ஊரே கூடி அழுதுச்சு. கடைசியில பாடையை கட்டி தூக்கிட்டு போனாங்க.
போகும்போது இங்க இப்படி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, அதுல போய் தலை நங்குன்னு அடிச்சு அந்த மனுஷன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு, உயிர் உழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருந்தார் அவரு. 6 மாசம் கழிச்சு மறுபடியும் இறந்துட்டாரு. இப்ப உண்மையிலே இறந்துட்டாரு. ஊரே கூடிச்சு, அழுதுச்சு. அதே மாதிரி பாடையை கட்டுனாங்க, தூக்கிட்டு போனாங்க. இந்த ஊட்டம்மா ஓடி போய் கரண்ட் கம்பி கிட்ட நின்னுடுச்சு. தம்பிகளா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, எங்காச்சும் கரண்ட் கம்பியில் இது இடிச்சிடாதீங்க. ஏன் இடிச்சு மறுபடியும் அவர் எந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி மறுபடியும் எந்திரிச்சு வந்தா இவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, அதனால சொல்லியிருக்காங்க. இல்ல என்ன வந்துங்க உறவுன்னு 3 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு அப்பனை பார்த்துக்க முடியலைங்க. அதனாலதான் நாங்க முதியோர் இல்லத்தை பத்தி பேசினோம். 3 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு அப்பனை வச்சுக்கல, 3 பேரும் பேசிக்கிறாங்க. நீ வச்சுக்கடா, ஐயோ எனக்கு நேரம் இல்லை, நான் ஓடிட்டே இருக்கிறேன், என் வீட்லயும் வேலைக்கு போறாங்க. இன்னொருத்தன் சொல்ற எனக்கு முடியாது. 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பன் சொன்னாரு படுத்துட்டு இருக்கிறவர், அட ஏன்டா 3 பேரும் சண்டை போடுறீங்க, கம்முன்னு என்னை கொண்டு ஆத்துக்குள்ள போட்டுருங்கடானாரு. அட 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டானுங்க. தூக்கிட்டு கொண்டு ஆத்துக்குள்ள போனாங்க. அப்ப அப்பன் சொன்னாரு, டே இங்க போடாத, கொஞ்சம் தள்ளி போடுறான்னாரு. ஏப்பான்னு கேட்டாங்க. எங்க அப்படி நான் இங்க தாண்டா போட்டேன்னாரு. வழியா நடந்துகிட்டு இருக்குது உறவுகளோட தொல்லை. தலைமுறையா இதான் நடந்திருக்கு. தலைமுறையா உறவுகளால சிக்கல். இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புன நடுவர் அவர்களே, நாங்க நட்புன்னு சொல்றதுனால உறவுக்கு எதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. நினைக்கல. ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கிளம்புனேன். எங்க வீட்டுல அவர் கேட்டாரு, இன்னைக்கு எங்கம்மா நிகழ்ச்சின்னு கேட்டாரு. நம்ம கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் நான் பேசுறேன் மாமான்னு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனாரு. என்னன்னு கேட்டேன். ஏன் உனக்கு என்ன தெரியும் அங்கெல்லாம் கூப்பிடுறாங்கன்னாரு. நான் சொன்னேன், ஒரு 4 செய்தி தெரியுன்னு தாங்க மாமா என்னை கூப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, உனக்கும் ஒன்னும் தெரியாது, உன்னை கூப்பிட்டவங்களுக்கும் ஒன்னும் தெரியாது. நடுவரை பத்தி ஒன்னும் சொல்லல. நடுவரை பத்தி ஒன்னும் சொல்லல. இல்ல என்னங்க பேச்சுனால நீங்க நோகடிக்கிறீங்க. என்னுடைய அருமை பேத்தி, மகன் கூட சொல்ல முடியாது, என்னோட அருமை பேத்தி வந்து எல்லாருமே பாருங்க எதிரணியை கூட உறவு சொல்லி கூப்பிடுறீங்க. அழகா இருக்குதுங்க நடுவர் அவர்களே. ஏன்னா அவங்க உறவுல இருக்கிறாங்க. அந்த நான் எனக்கு தோழி நான் சொல்ல முடியுமா? ஆனால அழகா சொல்றீங்க. அதனால என்ன பேத்தின்னு சொன்னதுனால என்ன? இப்ப சொன்னாங்க பாருங்க வெற்றி செல்வி, எனக்கு ஆண்டாளு அக்கா, நான் தங்கச்சி, நாங்க அக்கா தங்கச்சின்னு தான் பேசிக்குவோம். நான் கேட்கிறேன், ஏமா தங்கச்சி போட்டிருக்கிற 7 பவுன் செயின் கழட்டி எங்க அக்கா கழுத்துல ஓடமணி அதெல்லாம் போட்டுருவியா நீங்க? சாந்தாமணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க, கொஞ்சம் வேகத்தை குறைங்க. அவங்க கண்டிப்பா போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து கவரிங் நகை தான். கொடுங்கம்மா, நகையை கொடுங்கம்மா. அப்ப அதுலயும் கூட ஏமாற்றுத்தனம் தாங்க, அதுலயும் ஏமாற்றுத்தனம் தானே. அப்புறம் உறவுகளுக்குள்ள எப்படி நான் ஒற்றுமை இருக்குன்னு கேட்கிறேன். என்னமா வந்து இந்த சொத்தை அங்க கொடுக்கற மாதிரி அந்த சொத்தை, இதெல்லாம் கதை பேசாதீங்க. என்னுடைய அன்பு பேத்தி அழகா சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு நண்பன் முதலாக குடிப்பது, முதலாக சிகரெட் ஊதுவது நண்பன் வாங்கி கொடுக்கிற ஓசி காசுல தான் சொன்னாங்களே. நான் கேட்கிறேன், அம்மா நீ என்ன சின்ன புள்ள, சரியா? நீ அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்ட. அம்மா அப்பாவோட கண்ட்ரோல் இருக்கிற, அதனால இன்னும் காலம் வரு, அப்ப வந்து இங்க பேசுவ. இப்ப வீடு மட்டும் என்ன விளங்கிட்டு இருக்குதா கண்ணு? நல்லா அம்மா வச்சுட்டு பேசக்கூடாது கண்ணு. வந்து வாரு. நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் ஆசிரியர்கள். மேடையில சொல்ற எத்தனை வகுப்பறையில நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? நான் வகுப்பு நடத்திட்டு இருந்தேன். நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம் எதுன்னு ஒருத்த எந்திரிச்சா தவளை டீச்சர்னா வெரி குட், இன்னொருத்த எந்திரிச்சா முதலை டீச்சர்னா வெரி வெரி குட்னு, இன்னொருத்தன் சொன்னா பாம்பு டீச்சர்னா வெரி வெரி குட்னு, இன்னொருத்தன் சொன்னா மாடசாமி டீச்சர்னா டேய் மாடசாமின்னு ஒரு உயிரினமே இல்லையாடான எங்க அப்பன் டீச்சர்னா. நீரில் நிலத்திலையும் வாழ்ந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் சொன்னாங்க பாருங்க, குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே நடுவர் அவர்களே 6 மணிக்கு மேல ஒவ்வொரு வீட்லயும் ஆடிட்டு வருது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சாந்தாமணி. சொல்லுங்க. நீங்க தமிழ் ஆசிரியை தானே? ஆமா. நீங்க அதுக்கு போய் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினத்தை கேக்குறீங்க? நடுவர் அவர்களே, அன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வரல,
என்னை ஆக்டிங்கா போ சொன்னாங்க. சரி, ஆக்டிங்கா போய் நம்ம ஏதோ ஒண்ணு பேசணும் இல்ல, அதனால நான் பேசுறேன். சயின்ஸ் டீச்சரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. நடுவர் அவர்களே, ஒன்று சொன்னால் ரசிக்கணும், கேள்வி கேட்க கூடாது. ரசனையோட நிறுத்துங்க. சாந்தாமணி அவர்களே, இப்படியெல்லாம் நீங்கள் நடுவரை எச்சரித்தால் தீர்ப்பை ஒத்தி வைத்து விடுவேன் என்று இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னங்க உறவுனால மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, ஒரு சின்னதா வீடு கட்டினேன். சின்னதா வீடு? சின்ன வீடுன்னா அந்த சின்ன வீடு இல்ல, சின்னதா வீடு. ஆமா, சின்ன அளவுல ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வச்சு வீடு கட்டினேன். சொந்த பந்தத்தை எல்லாம் அழைச்சேன். சரிங்க. வந்தா என் சொந்தக்காரன் ஒருத்த நேரா மாடி ஏறினா, போனா, சுத்தி பார்த்தா, 4 இட்லி சாப்பிட்டா, 2 பூரியை சாப்பிட்டா, பொங்கலை சாப்பிட்டா, காப்பியை குடிச்சா, கட 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 கடன்னு இறங்கி வந்தா. ஏன் வயிறு சரியில்லையா? இல்ல நடுவர் அவர்களே, மாடி படிக்கட்டில் கட 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 கடன்னு இறங்கி வந்தா. சாந்தா, பேசி பேசியே வீட்டை கட்டினியான்னு கேட்டா. நான் சொன்னேன், இல்ல சிமெண்ட்டை பூசி பூசி வீடு கட்டினேன்னு. எந்த சிமெண்ட்ல வீடு கட்டின அப்படின்னா, நான் ஒரு சிமெண்டோட பேரை சொன்னேன். அதுலயா கட்டுன? ஐயோ, சென்னையில மௌலிவாக்கத்துல 11 அடுக்கு கட்டடம் அந்த சிமெண்ட்ல கட்டுனதுனாலதான் இடிச்சு விழுந்துதாமான்னு சொல்லி ஒரு குண்டை போட்டுட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா இருக்க முடியல. தூங்கும் போதெல்லாம் இடிஞ்சிருமா, என்ன வரு, என்னங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க. சாந்தாமணியவே இடிஞ்சு போற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன உறவுனால நான் மகிழ்ச்சி நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொன்னாங்க. 10 வருஷம் கழிச்சுங்க பலாச்சோளம் மாதிரி ஒரு குழந்தை பெத்தா ஒரு புள்ள. அதை பார்க்கறக்கு இந்த உறவுக்கார கிழவிக 2 பேரு ஒரு 40 ரூபாய்க்கு 1 கிலோ ஆரஞ்சு பழத்தை வாங்கினாங்க. 40 ரூபாய்க்கு 1 கிலோ ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போய் அங்க வச்சுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு என்ன கேட்கணும், கண்ணு உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குதா அப்படித்தானே விசாரிக்கணும். போனது 2 கிழவி அந்த குழந்தை போய் பார்த்தாங்க. குழந்தைய பார்த்துட்டு அட அட அடா, பாரு பாரு, அப்படியே கையெல்லாம் பாருங்க வெண்டைக்காயாட்டு இருக்குது, கண்ணு பாரு திராட்சை பழமாட்டு இருக்குது, ஒவ்வொன்னா சொல்லிட்டு அப்படியே கலர் பாரு ஆப்பிள் கலர்ல இருக்குது, மொத்தத்தில் அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சே உறந்து இருக்குது. நாங்க இன்னைக்கு அண்ணன் தம்பியை அடிச்சுட்டு திரியிறாங்க. இல்ல உறவுகள் ஒரு ஏமா எதிரணி தலைவி வந்தையல்லம்மா, நல்ல வார்த்தை. அவங்க வீட்டுல பிரச்சனையே இல்லையா, அந்த அம்மாவுக்கு கால் ஒடிஞ்சுதா, அவங்க வீட்டுக்காரர் அப்படியே தாங்கி தூக்கி கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னையே, கால் ஒடிஞ்சதுக்கு என்ன காரணமா? உங்க மாமியாரோட சாபம். அப்படியா சாந்தாமணி? இந்த சில ரகசியத்தை நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பேச வச்சுட்டா என் தோழி. நடுவர் அவர்களே, கல்யாணம் பண்ணி என் தோழி காலடி எடுத்து வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சா, மாமியா இடது கால் வச்சு வெளியில போயிடுச்சு. மக வீட்டுக்கு போனதா பெங்களூர்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கர்நாடகா எல்லையை தாண்டாம அந்த அம்மா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எப்படிமா பிரச்சனை வரு? அந்த அம்மாவோட சாபம் தான் உனக்கு கால் ஒடிஞ்சது. அந்த 4 நல்ல வார்த்தை சொல்லுன்னு சொன்னா கால் ஒடிஞ்சது, கால் ஒடிஞ்சது, விபத்து வந்து விட்டால் இழப்பு இப்படித்தான் தொடங்குறதா. சாந்தமணி, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கால் வலிச்ச போது அவங்க கணவர் வந்து அப்படி அந்த காலை பிடிச்சாராமாப்பா. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க நீங்க. நடுவர் அவர்களே, அதை நான் சொல்ல தோழிக்காக அதை நான் தியாகம் பண்ணுனா பாயிண்டே கிடைக்கலையக்கா, நகைச்சுவை ஒன்று சொல்லணுமக்கா, ஏதாச்சும் சொல்லுக்கான்னு அவ கேட்டா. சரின்னு என் வாழ்க்கையில நடந்ததுங்க. கல்யாணமான புதுசுல குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எங்க ஊர் குலதெய்வம் கோயில் மொடக்குறிச்சி கரியகாளி அம்மா கோயிலுக்கு போகையில காலில் முள்ளு குத்துச்சு என் காலில். நான் அப்படியே நின்றுட்டு இருக்கிற, கல்யாணமான புதிது இல்லையா, அந்த மனுஷன் ஓடி வந்து முள்ளை எடுத்து புடுங்கி கையில வச்சுட்டு, சாணியனே இருந்திருந்து என் மனைவி காலில் ஏறினாயா வசனம் பேசினாரு. நான் என்ன நினைச்ச, ஆத்தா கரியகாளி எத்தனை நல்ல புருஷனை கொடுத்துருக்குற, தலைநாள் எனக்கு பையன் பிறக்கணும், குடும்பத்தோட வந்து மொட்டை போடுறேன்னு நான் கும்பிட்டேன். யாருக்கு? நடுவர் அவர்களே, நான் இப்பதான் சொன்னேன், ஒன்று சொன்னா அவங்களாட்ட ரசிச்சு கை தட்டுங்க, குறுக்கு கேள்வி கேட்காதீங்கன்னு இப்பதான் சொன்னேன். யாரோ ஒருத்தருக்கு விடுங்க. மொட்டை போடுறேன்னு கும்பிட்ட குடும்பத்தோட. ஆனா தலைநாள் எனக்கு பையன் தான் பிறந்தான். போன அதே கோயிலுக்கு 2.5 வருஷம் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 35 வருஷம்னு சொல்றதுனால போன மாசம் எனக்கு கல்யாண நாளுங்க. கல்யாண நாள் 35 வருஷம். ஏங்க உறவுகள் எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடணும். 35 வருஷம் வெளிநாட்டிலெல்லாம் இல்லாத வாழ்க்கை,
காலையில கல்யாணம், மத்தியானம் ஹனிமூன், மாலையில டைவர்ஸ் வாங்குற வாழ்க்கை வெளிநாட்டுல 35 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்துருக்கிறோம்னா எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும். நான் ஓடி போய் என் வீட்டுல கேட்கிறேன், மாமா மாமா 35 வருஷம் ஆச்சோ, எப்படி கொண்டாடலான்னு. அந்த மனுஷ ஒத்த வார்த்தையில பதில் சொன்னாரு பாருங்க, ஒரு 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் போன்ட்டாரு. 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற போய் இறங்குற அதே மாதிரி காலில் முள்ளு குத்துது. உப்பா யோசிக்கிற 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் சொன்னார், முள்ளை எடுத்து சாணியனே இருந்து என் மனைவி காலில் குத்துனியான்னு கேட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி சொல்லுவாருன்னு பையனை இடுப்புல வச்சுட்டு அவரையே பார்க்கிற, அவர் என்னையும் பார்க்கறாரு, முள்ளையும் பார்க்கறாரு, என்னையும் பார்க்கறாரு, முள்ளையும் பார்க்கறாரு. இப்ப என்ன பார்த்து கேட்கறாரு, சனியனே ஏன் பார்த்து வர்றக்கு என்ன கேடுன்னு கேட்கறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி முள்ளு சனி, 2.5 வருஷத்துல நான் சனியாய் போயிருக்கிறேன்னா இந்த உறவுகளுக்குள்ள என்ன மகிழ்ச்சி. இதை நான் சொன்னா சனி இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு சாந்தாமணி நடுவர்களே, அது உண்மைதான். நான் 7.5 பிறந்தவதா, 7.5 சனியில பிறந்தவதா. பெத்தவங்கிட்டையும் கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு எதுக்கு ஒரு கல்யாணம், வாத்தியார் வேலை இருக்குது, நான் பாட்டுக்கு வாத்தியார் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் வேண்டானே. அவங்க சொன்னாங்க, கண்ணு 7.5யோட சேர்த்து இதை 8.5 வச்சுக்க சொல்லி இன்னைக்கு 8.5 நான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த உறவுகளால மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கேட்குறீங்களே நடுவர் அவர்களே. 15 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, என்னங்க கணவன் பேசி மனைவி வீட்டுக்குள்ள பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. சே வாய்ப்பு இல்லைங்க, பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா ஊமைங்க, ஊமைங்க எப்படிங்க பேசுவா? கேட்ட பிறகு அந்த கணவனுக்கு ஒரு ஆசை வருது, அடாடா எல்லாரும் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, இவளும் என்னமோ பே பே பேன்னு சொல்லணும்னு நினைக்கிறா, சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாமேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பரிசோதனை பண்ணுனாங்க. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுனா உங்க மனைவி கல 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 கலன்னு பேசுவாங்க. அப்படிங்களா டாக்டர்? எவ்வளவு ஆகு? 6 லட்சம் ஆகும். 3 வட்டிக்கு வாங்கினானுங்க, 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர் போ, உன் மனைவி 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசிட்டு இருக்கிறா, போனா கதவை திறந்தா கணவனை பார்த்த உடனே 15 வருஷம் பேசாதத 10 நிமிஷத்துல பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்ன பாலும் கிணத்துல தள்ளி, ஐயோ ஆட்டுக்கல்லா பிறந்திருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியா பிறந்திருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, பேசுன்னு பேசினா. கதவை அடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி நான் கட்டுற டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர். இந்த லட்சணத்துல உறவுகள் போயிட்டு இருக்குது. இங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இத்தனை ஏங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாரு, அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது. யாரு? என் மகா. நான் பார்த்தேன், ஐயோ அப்பா இது ஏதோ வில்லங்கத்துல போய் முடியுமாட்டு இருக்குதுன்னு சொல்லி, மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது, வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய்விட்டது. அந்த கம்பெனி ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால், அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு சொல்லி நானும் மெசேஜை தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நடுக்கமா இருக்குதுங்க. என்ன நடக்கு எப்ப நடக்குன்னு நடுங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நடுவர் அவர்களே அழகா பேத்தி சொன்னா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? கம்பராமாயணத்தை ஞாபகப்படுத்தினா. குகனையும் கூட படகிலே ஏறும் பொழுது குகனையும் கூட ராமன் அங்கேயே நிறுத்தி விட்டான். ஆனால் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொன்ன சீதையை தன்னோட கூட்டிட்டு போனாங்களே அப்படின்னு சொன்னா. நாங்க அதைத்தாமா சொல்ல வர்றோம். அந்த அம்மா பேசாம அரண்மனையில் இருந்திருந்தா வம்பே இல்லம்மா. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு காட்டுக்கு வந்தம்மா கம்மன் இருக்க வேண்டியதானே, கம்மன் இருக்க வேண்டியதானே. அந்த மானை பாருங்கள் அழகுச்சு. அது போலி மானுன்னு தெரிஞ்சும் கூட அந்த மானை பாருங்கள் அழகுச்சு. வந்தது விவகாரம் வந்துதா இல்லையா? ஆனா நம்ம ராமன் யோசிச்சிருக்கோனுங்க, கண்ணே நீயே ஒரு கலைமான், ஓடுவதிலே நீ புள்ளிமான், நமக்கு எதற்கு ஒரு பொன்மான், கமான்
கொண்டான் அப்படின்னு சொல்லி இருந்தா ராமாயணமே முடிஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க அங்க ஒரு பட்டிமன்றம் போட்டிருந்தா அதை கேட்டு அவங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் நடுவர் அவர்களே, வள்ளுவன் வாசுகி எல்லாம் கூட ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் உண்டு. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அக்கா நீங்கள் மாமனை மேடையில் வச்சு வச்சு செய்யறீங்க, ஆனால் எங்கள் மாமனை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்க. இன்னைக்கும் கூட்டிகிட்டு வரல, நான் இங்கே தானே இருக்கிறா, கூட்டிகிட்டு வரல, நீங்கள் கூட்டிகிட்டு வர்றது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் கூட்டிகிட்டு வர்றதில்லை தெரியுமா? நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அந்த மனுஷனை தப்பி தவறி கூட்டிகிட்டு வந்தேன். அமைப்பாளர் பார்த்து அகிலா மாதிரி இருக்கிறவங்க முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. சரி, அந்த மனுஷன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரே, நல்ல செய்தியை சொல்லுவோம் சொல்லி நானும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெரிய எல்லாம் பேசி அதுக்கு விளக்கம் வேற. 7.5 எனக்கு நாக்குல நிக்குது, ஏற்கனவே 8.5, இது 7.5 நாக்குல நிக்குது, அதுக்கு விளக்கம் வேற கொடுத்த. வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க கிணத்துல. வள்ளுவர் வந்தாரு, வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. என்னங்கன்னு கேட்டு அந்த அம்மா போச்சு, தண்ணி வேணும்னு கேட்டாரு. அந்த அம்மா மோந்து கொடுத்து திருப்பி வந்து பார்த்தா சேர்ந்துன கயிறும் குடமும் அப்படியே நின்றது. இது போல கற்புடையவர்களாக வாழணும்னு பேசினேன். இந்த மனுஷன் ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ற மாதிரி பதிவு பண்ணி இருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஒரு நாள் பரபரப்பா பள்ளிக்கூடம் போறக்கு அவசரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறாரு. ஏன்னா எங்க வீட்டுல கிணறு இருக்குது, எங்க வீட்டிலே கயிறு இருக்குது, எங்க வீட்டிலே குடம் இருக்குது. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறார், எனக்கு தெரியல. ஐயோ, பள்ளிக்கூடம் போற நேரத்தில் மோட்டர் போடாம விட்டுட்டோமே, ஒரு 10 குடம் தண்ணியை சேர்ந்து வச்சுட்டு போவோமேன்னு சொல்லி போய் தண்ணியை சேர்ந்துனா சாந்தி அப்படின்னாரு. சாந்தி, ஆமா, சாந்தி அப்படின்னாலே ஏதோ விவகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பேரு கிடையாதுங்க, பேரு கிடையாது. சாந்தாமணி, ஆண்டாள் பிரியதர்சினி, சித்தரா, மகேஸ்வரி, பேர் கிடையாதுங்க. வேண்டாம், சாந்தாமணி ஒரு நீளம், வேண்டாம், ஒரு சாந்தி, சாந்தி, ஒரு சாந்தா, ஒரு சாந்து, சாந்து சொல்லலாம்ல, சொல்லலாம். வாய் வெந்தா போயிரு, வெந்தா போயிரு வாய். 1000 வாடி ஓடி அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்து வைடி, இதை எடுத்து வைடி, 1000 வாடி ஓடிங்க சதிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்காவது மனசு மாறி அடைந்தாட காப்பி குடிச்சு தொலைடா, கொடுக்க முடியுமா? குடிச்சு தொலைடா, கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியுமா? உறவு பத்தி அப்படி பேச மனசுல நினைப்போம், சொல்ல முடியாது. நடுவர் அவர்கள் இல்லைன்னா முதுகு வீங்க நல்லாவே தெரியும். தனி சாந்தினார், இப்படி முடிக்கிறேங்க சாந்தினார். என்னங்கன்ட்டு ஓடி வந்து என்ன செய்யற, தண்ணி சேர்ந்துற கையை பிடிச்சார், வா கூப்பிட்டு வந்தார். என்னோட துரதிஷ்டம், நான் சேர்ந்துன அந்த கயிறும் குடம் போய் தண்ணிக்குள் விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு நிக்கல, என்ன மாமா நிக்கல, கயிறும் குடமும் நிக்கலன்னாரு. நடுவர் அவர்களே, சுதாகரிச்சுட்டு பதில் சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரு வள்ளுவரா இருக்கணும் மாமான்ட்டு ஓடி வந்தேன்னா என்னங்க உறவுகளால மகிழ்ச்சி நான் கேட்கிற. திருமணத்தை சொன்னீங்க, இப்படி சொல்லி முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. திருமணத்துல நீங்க பேரு குறைவா இருக்குதுன்னா சித்தப்பன் சண்டை போடுவான். அந்த பத்திரிகை அடிச்ச பாண்டு சிறுசா போச்சுன்னா கோவிச்சுக்கிட்டு உறவு வராது, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல எச்சவட்டலும் கூட கழுவ மாட்டானுங்க பையன், எச்சவட்டலும் கூட கழுவ மாட்டா. ஆனா நண்பனோட சகோதரி கல்யாணத்துல வந்து எச்சலை எடுத்துட்டு இருக்கிறானே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. இந்த நட்பு உதவலைன்னு சொல்ல முடியுமா? அதனாலதானே வள்ளுவன் சொன்னான், உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு தான் சொன்னான், உறவுன்னு எழுதல. எந்த இடத்துல வந்து உறவு வச்சு எழுதுனாங்க? கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கணவன் மனைவியா இருக்க கூடாது, மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்லி வள்ளுவன் தாங்க எழுதுனா. நடுவர் அவர்களே, உங்க தீர்ப்புக்கு நான் ஒன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி முடிக்கிறேன். ராமாயணம் நீங்க சொல்லிடலாம், தீர்ப்புக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றேன். எடுத்துக்கலாம், நீங்க தீர்ப்பு யாருக்கு வேணா கொடுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நட்பு அப்படிங்கிறது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அதனால தீர்ப்பை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேவைப்படுமான்னு பாருங்க. ராமாயணத்துல 10 மாதம் சீதை பிரிந்திருந்தாள் என்பதற்காக, யாரோ ஒருவன் சொன்னான் என்பதற்காக ராமன் தீக்குளிக்க வைத்தான். அதே மகாபாரதத்துல வாங்க நடுவர் அவர்களே, கர்ணனும் துரியோதனன் நம்ம கெட்டவனாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த துரியோதனுடைய மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிர்த்தா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க.
கர்ணன் இருக்கிற பக்கமா துரியோன் வர்றா. பானுமதி பார்த்துட்டா, கணவர் வர்றாரேன்னு எந்திரிச்சா. என்ன பாதி ஆட்டத்திலேயே எந்திரிச்சு போற அப்படின்னு இப்படி கைய வச்சா. அவ இடையில கட்டியிருந்த அந்த மேகலை அருந்து கீழே விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா கர்ணன் நிக்கிறா, இந்த துரியோதனன் நிக்கிறா. கர்ணன் கொலையெல்லாம் நடுங்குது. ஐயோ, ஒரு அரசனோட மனைவியோட இடைய நம்ம இழுத்து மேகலையை அறுத்துட்டோமே, என்ன நடக்குமோ அப்படின்னு பதறிக்கொண்டு இருக்கும் போது, யாராலெல்லாம் துரியோதனன் கெட்டவனாக நினைக்கப்பட்டோமோ அந்த துரியன் சொன்னான், இந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்னு சொல்லி அந்த துரியோதனன் கேட்டான்னு சொன்னா, என்னமோ முத்து குளிக்க போகல மச்சாங்கையில உறவே இல்லாம இருக்குது. தாய் மாமா மடியில் வச்சுக்கிறாங்க. தாய் மாமங்கிற உறவே இல்லம்மா. சொந்த தாய் மாமா வீட்டுக்கு வர்றா. ஒரு பையன் சொல்ற, மம்மி சம்படி கேம் அப்படின்ட்டு ஓடுறான். சம்படி உறவுகள் அறியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உட்கார்ந்துகிட்டு எங்க வந்து உறவுக்கு வக்காலத்து வாங்கி. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அவ்வளவு கோபம் வருதுங்க. வேண்டாங்க, கோவப்படாதீங்க. கோவப்படலைங்க நடுவர் அவர்களே. ஏன்னா நீங்க நட்புக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க. பொண்ணு வேண்டாங்க. இத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி இல்லையா? இத்தனை பேர் ஏங்க இங்க வந்து கூடி இருக்கிறாங்க? எல்லாம் நம்முடைய நட்புகளாக இங்க வந்ததுனாலதான். நடுவர் அவர்களே, கைதட்டி நம்மளை உற்சாகப்படுத்தியதால் தான் இந்த நிகழ்வே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், உற்ற நேரத்திலே கைதட்டி நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருவது நட்பு தான் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அன்னைக்கு போறதா இந்த அன்னைக்கு போறதா அப்படின்னு பாக்குற போது உங்களை பாக்குறேன். நீங்க இவங்க பேசினாலும் கைத்தட்டி சிரிச்சீங்க, இவங்க பேசினாலும் கைத்தட்டி சிரிச்சா நாங்க யாருக்கு தான் ஓட்டு போடுறது? என்ன பண்றது? ஆனா இவங்க பேசினதுல இருந்தெல்லாம் எடுத்து பார்த்தா உறவை பத்தி பெருமையா பேசினாங்க. உண்மைதான் இல்லைங்களா? நம்முடைய கோவை கிருஷ்ணா சகோதரர் வந்திருக்காரு. உறவுகளை பற்றி அவ்வளோ ஒரு பேசுவார். இங்கே அது எப்படி உறவு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வந்து வீழ்கிற போது நம்மை தாங்கி பிடிக்கிற கரங்கள் உறவுகளின் கரங்கள் தானே. இந்த வயிற்றுக்குள் கருவாகி உருவாகி இந்த பூமிக்கு வந்து விழுந்து தொப்புள் கொடியோடு துள்ள துடிக்க அந்த குழந்தை கிடக்கிற போது வாரி அணைத்து முத்தமிட்டு என் மகளே என்று கொஞ்சி என் மகனே என்று கொஞ்சி அதை வைத்து பாதுகாப்பது உறவா நட்பா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கிறது. அதுவும் ஒரு தாயை பற்றி இங்கே பேசினாங்க. இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவ தாய்? கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நமக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்குள் போகாமல் வெளியிலிருந்து பார்த்தால் கடவுளை காட்ட முடியுமா என்ற கேள்விக்கு நாம் விண்ணுலகத்தில் இருக்கிற கடவுளை பற்றி பேச வேண்டாம். இந்த மண்ணுலகத்தில் கடவுள் என்று இருந்தால் அது நம்முடைய தாயும் தகப்பனும் தானே. ஏங்க, இந்த குழந்தை அழகா இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், ஊனமா பிறந்திருக்கலாங்க. ஊரு பூரா அந்த குழந்தைய ஏளனம் பேசலாம். ஆனால் ஒரு தாய் அந்த குழந்தைய எப்படி வளர்த்துவா? மண் மேல் நடக்க வச்சா மண்ணு வந்து ஒட்டுமுன்னு, தரையில் நடக்க வச்சா தாளாத உடம்புன்னு, தெருவில் நடக்க வச்சா புழுதி வந்து சேருமுன்னு தன் கை மேலே நடக்க வைப்பா, தம் மடி மேலே தவள வைப்பா. தொட்டிலே தூங்க வச்சா தூக்கம் கலையும்னு தன் தோளில தொட்டில் கட்டி நெஞ்சில தூங்க வைப்பாளே, அந்த தாயிற்கு இணையாக யாரை சொல்ல முடியும்? 1000 உறவுகள் அதற்கு பிறகு நமக்கு வரலாம். பெண்களுக்கு கணவன் வந்து சேரலாம், கணவன் வீட்டு சொந்தங்கள் வந்து சேரலாம். ஆனால் இன்றைக்கு கூட அந்தரங்கமாக ஒரு பெண்ணிடத்திலே போய் உன்னுடைய மனதிலே நீ யாரை நேசிக்கிறாய் என்று தனியாக நின்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் சொல்லுவாள், என் தாயையும் தகப்பனையும் நான் நேசிக்கிறேன். அந்த நேசத்தை கூட விட்டு கொடுத்துடணும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை கூட கணவன் வீட்டில் பேசுவதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது இந்த தேசத்தில். இவங்க சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் அப்படி ஒரு பரம்பரையாக்கும், நாங்கள்லாம் நாடாண்டவங்க, நாங்கள்லாம் உலகத்தாண்டவங்க, ஒன்றும் இருக்காதுங்க, ஒரு சுக்கு இருக்காது அவங்க வீட்டில். நாங்கள் போய் காலடி வச்சு தான் அந்த வீடு விளங்கி இருக்கும். ஆனால் அப்படி பில்டப் கொடுப்பாங்க. அவர்கள் ஒரு ஆண் தன்னுடைய தாயையும் தந்தையையும்
தன்னுடைய குடும்பத்தையும் பெருமைப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பெண், திருமணமான பெண் தன் வீட்டு பெருமையை கூட சொல்ல முடியாது. ஆனாலும் அவள் மனதிற்குள் அந்த நேசத்தை ஒளிச்சு வச்சு அப்பப்ப வெளிப்படுற போது, அம்மாவை எங்கேயாவது கல்யாணத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல அம்மா வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு இருப்பு கொள்ள அந்த புருஷன் எப்படா அந்த பக்கம் போகும், காஃபி கொடுக்குறாங்க போய் குடி போ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த அம்மாவை பாப்பா. அம்மாவோட கண்கள் தேடிட்டே இருக்கும், மகளை பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கூட்டனாலும் அம்மாவோட கண்கள் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிரும். ராசாத்தி இங்க இருக்கியா, வா வா தாயி வா வா அப்படின்னு கூப்பிடுவா. ஓடி போய் அம்மாவும் மகளும் ஒரு 2 நிமிஷம் அந்த கையை இறுக்கி 2 பேரும் பிடிச்சிட்டு உள்ளங்கையை பிடிச்சிட்டு பேசுவாங்க பாருங்க. சரியா அந்த நேரத்தில் இருந்தாலும் காப்பி குடிச்சிட்டு வந்துடுவார். நினைப்பா, ஐயோ இன்னும் 2 நிமிஷம் அம்மா கூட, இன்னொரு 10 நிமிஷம் ஒரு அம்மா கூட. நான் எனக்கு 80 வயசானாலும் என் அம்மா உயிரோடு இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய சொத்துங்க, எனக்கு எவ்வளோ பெரிய சொத்து. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு சொத்தல்ல, நாம் சேர்த்து வைக்கிற பொருட்கள் நமக்கு சொத்தல்ல, நாம் கட்டி வைக்கிற வீடு சொத்தல்ல. யார் ஒருவருக்கு தாயும் தந்தையும் பல ஆண்டுகள் அந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை பார்ப்பது தாங்க சொத்து, அவங்கள பார்ப்பது தான் சொத்து. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு மட்டுமில்லை, எல்லா ஆசைகளையும் துறந்த ஞானிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா மேல இருக்கிற பாசத்தை எங்களால விட முடியல. பட்டினத்தார் சொல்றாருல, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் வாங்கி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று பட்டினத்தார் உருகிறாருங்க. அவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாரு, சொத்தை விட்டுட்டாரு, மனைவியை விட்டுட்டாரு, குடும்பத்தை விட்டுட்டாரு. ஆனால் தாயின் மீதான பற்றை விட முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. எங்க அப்பா எப்பேற்பட்டவருங்க. நான் பார்த்த முதல் ராஜகுமாரன் எங்க அப்பா தாங்க. அதுவும் பெண் குழந்தைக்கு அப்பாவுக்குமான உறவு இருக்கு பாருங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய், அன்பெனும் நதியில் மூழ்கிறாய். எனக்கு பாருங்க இந்த உணர்ச்சி வேகத்துல பாட்டே வர மாட்டேங்குது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் பூசுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி பூட்டுகிறாய் அப்படின்னு வரும். அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் எங்கள் அப்பாவோட நினைவு எனக்கு வரும். நல்ல உயரமாக இருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாட்ட எப்போ சின்னல போய் கேட்பேன், அப்பா நீங்கள் எப்படிப்பா இவ்வளோ உயரமாக இருக்கீங்க, நான் இவ்வளோ குள்ளமாக இருக்கேனே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்பா சொன்னார், அறிவு அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் குள்ளமாக தாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி கூட நான் நினச்சி பார்க்குறேன், அந்த உருவத்தை பார்த்து என்னோட உயரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் வருத்தப்படக்கூடாதுன்னு என் அப்பா சொன்ன அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசு. அதே மாதிரி என்னோட அண்ணன் தம்பி, எனக்கு நிறைய நட்பு இருக்கு, எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றபோது முதல் ஆளாக வந்து நிற்கிறது யாருங்க? முதல் ஆளாக வந்து நிற்கிறது, நான் ஒரு நாள் வாகனத்தில் போயிட்டு இருந்தேன், அடிபட்டுருச்சு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த செய்தி எங்கள் அண்ணனுக்கு போகுது. கொஞ்ச நாளாக ஒரு மனஸ்தாபத்தில் அவர் பேசாமல் இருந்தார். ஆனால் இந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஓடி வராங்க ஆஸ்பத்திரிக்கு. என் மேலே 1000 கோபம் இருந்தாலும் தானாடா விட்டாலும் தசையாடுது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுதுன்னு சொல்கிறாங்களே. 1000 குறைகள் என் மீது இருந்தாலும் என்னுடைய அண்ணனும் தம்பியும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தங்கையும் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குதுங்க. அந்த கஷ்ட நேரத்தில் எனக்கு வேண்டியவங்க இருக்கணும். என் நண்பன் வருவான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நட்பை கொண்டாடினது நம்முடைய இலக்கியங்கள். குகனை பார்த்து என்ன சொல்கிறான், குகனுக்கு ராமனை ரொம்ப பிடிச்சிருச்சு, குகனுக்கு. ஆனால் குகனுக்கு எது பிடிச்சது ராமங்கிட்ட அப்படின்னா, அவன் குகன் என்ன சொல்கிறான், எனக்கு எது தெரியுமா பிடிச்சது, அவர் கடவுள்னு காட்டப்படுறாரு அதுவா, அவர் அன்பாக இருக்காரு அதுவா, இல்லை எது தெரியுமா பிடிச்சது, என்னை பார்த்து நீ என் தோழன்னு சொல்லிட்டாரு, தோழமை என்றவன் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தோழமைங்கிறது உயர்வானது தான், அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்குமான அந்த உறவு இருக்கு பாருங்க, தோழமை இருக்கு பாருங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மார்க்ஸுக்கும் ஜென்னிக்கும் இருக்கிற காதல் இருக்கு பாருங்க. ஒரு பொண்ணு அப்படி வாழ்ந்துட முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க.
அறிவாளி கணவன், எழுதி எழுதி குவிக்கிற கணவன், ஆனால் சாப்பாட்டிற்கு வழி இல்லை, பெற்ற பிள்ளைகள் இறக்கின்றன. அந்த நேரத்திலும் கூட உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று கண்ணதாசன் பாடிய அந்த வரிகளின் வாழ்வியல் உதாரணமாக இருக்கிறாங்க இல்லைங்க. அப்போ அது எவ்வளவு பெருசு, அந்த தாய்மைங்கிறது, அந்த உறவுங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு. யாரு என்ன விலக்கி வச்சாலும் என் உறவுக்காரர்கள் என்னிடம் அன்பு பாராட்டினால் அது போதும் அப்படின்னு. நீங்க திருமணமான புதுசுல கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு இருக்கு பாருங்க. இங்க வந்திருக்கிற சின்ன பசங்க யாரும் இருந்தா இப்பதான் திருமணம் ஆனவங்கன்னா தெரியும், உருகி உருகி காதலிப்பாங்க பாருங்க. அந்த உருகி ஒரு வருஷம் சாந்தாமணி சொல்ற மாதிரி ஒரு வருஷம் உருகி உருகி காதலிப்பாங்க. அதை அப்படியே மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் அப்போ தான் திருமணம் ஆயிருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு கரண்ட்டு போயிடுது. இப்போ உடனே இந்த கணவன் இப்படி இவன் பார்க்குறான், என்னங்க கரண்ட்டு போயிடுச்சுன்னு. உடனே அவன் சொல்கிறான், கண்ணே கொஞ்சம் சிரி, உன் சிரிப்பு வெளிச்சத்தில் தீப்பெட்டியை தேடி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மனைவி கோபமாக இருக்கா. உடனே கணவன் ஒரு கவிதை பாடுறாரு, ஒரு கவிஞர் அவர் பாடுறாரு, உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது, உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது. அந்த அம்மா சாந்தாமணி மாதிரி கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. இப்படியே பார்த்தாங்க. பார்த்த உடனே தேவலோகத்தில் உன்னை தேட மாட்டார்களா, முடிஞ்சதுங்க. அந்த அன்பு இருக்கு பாருங்க. இதெல்லாம் திருமணமான புதிதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உளவியல் ரீதியான உடலியல் ரீதியான ஈர்ப்பில் விளைகிறது. ஆனால் இதே அன்பை வாழ்க்கையின் இறுதியில் கொண்டு போய் தள்ளாடி விடும் மூதாட்டியாக இருந்தாலும் அவளை பார்த்து அவளுடைய தலையை கோதி கொடுத்து, அம்மா யார் எங்கே வேணா போட்டுமா, நீயும் நானும் தாம்மா நிரந்தரம், இந்த வீட்டில் நீயும் நானும் இருக்கோம், மகிழ்ச்சியாக இருப்போம், கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன என்று உண்பவர்களுடைய வயிறு நிறைவதற்கு வேலைகள் பார்த்து கொண்டே இருக்கிற அன்பு ஒரு புறம். குழந்தைகள் எல்லாம் பிரிந்து சென்று விட்டது, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளியூருக்கு போயிடுறாங்க. உறவுகள் பக்கத்தில் இல்லாத போதும் தள்ளாடி விடும் நடையாளாக இருக்கிற அந்த மனைவியின் கையை பற்றி கொண்டு ஒரு கணவன் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது உலக இலக்கியங்கள் எதிலும் படைக்கப்படாத வாழ்க்கை, உலக இலக்கியங்கள் எதுவும் காட்டாத வாழ்க்கை. நம்முடைய மக்கள் மனதில் பொங்கி ததும்புகிற பாசத்தினுடைய விளைச்சலாக அதை நான் பார்க்கிறேன். எனக்கு நட்பு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி சாந்தாமணி நட்பு, சித்ரா நட்பு, சகோதரி, இவங்க சகோதரி தான் அவங்கள நான் எப்பவுமே சொல்லுவேன், கூட பிறந்தவங்க மாதிரி அவங்க. நட்பாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் நட்பு ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு மறைந்து 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 தள்ளி போகிறது. அப்படிதானங்க, கொஞ்சம் மாறி மாறி போகுது. அப்போ உறவு ஒரு பக்கம், உறவோட கனம் அதிகமாகி கொண்டே போகிறது. இயேசு பெருமான் சொல்வது போல உறவிற்கு கனம் அதிகமாகி கொண்டே போகிறது. இந்த பக்கம் நட்பை நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு நடந்த கதையை சொல்லி இது உறவா நட்பா என்பதை உங்களுடைய மனங்களுக்கு உங்களுடைய தீர்ப்பாகவே அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஜப்பானில் ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி இருக்கா, அவங்க சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய அவங்க வச்சுருக்காங்க. அங்கே அடிக்கடி பூகம்பம் வரும் ஜப்பானில். அந்த பூகம்பம் வருகிற போது அந்த ஒரு பெண்மணி அந்த வீட்டில் இருக்கிறா, அது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இந்த பெண்ணோட தோழி அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய இவங்க குழந்தையோட சேர்த்து கொடுத்து, நீ இதை பார்த்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பெண்மணி வராங்க. இந்த ஜப்பான்லேருந்து அந்த பொண்ணு அப்படியே நடந்து வரும்போது திடீரென்று பூகம்பம் வருகிறது. எல்லாரும் இங்கேயும் அங்கேயுமா ஓடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய இந்த கையில் அந்த அம்மா கொடுத்த குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிற போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, வேகமாக ஓட முடியல, அறிவிப்புகள் வருது, வேகமாக ஓடிடுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிடுங்கன்னு. 2 குழந்தைகளையும் வச்சுட்டு அவங்களால போகவே முடியல. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற குழந்தைய அப்படியே நழுவ விட்டுறாங்க. அப்போ இந்த பின்னாடி வந்த ஒரு இளைஞன் அதை பார்த்துடுறாருங்க. பார்த்துட்டு அந்த பையனுக்கு மனசே கேட்கல, என்ன தாய் இவ பெத்தவளா, எப்படி அந்த கையில் இருக்கிற குழந்தைய விட முடியும்,
எப்படி இந்த பொண்ணால் இப்படி முடியுது, இது என்ன உலகம், எரிமலையை விட மனசு எரியுதேன்னு நினைக்கிறான். எல்லாரும் போய் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இளைஞனுக்கு தூக்கமே வரல. அந்த முகாமை சுற்றி சுற்றி வரான். அந்த பெண்மணியை பார்த்தா நான் கேள்வி கேட்பேங்கிறான். அடுத்த நாள் வரான், அந்த பெண்ணை பார்க்குறான். அந்த கையில் வச்சிருந்த குழந்தைக்கே அந்த அம்மா பால் ஊட்டிகிட்டு இருந்தது. அப்போ அவன் வரான், வந்தோன்னு கேட்குறான், ஏம்மா இப்படி பண்ணிட்ட, உனக்கு மனசாட்சி இல்லையா, அந்த கையில் இருந்த குழந்தை என்ன பாவமாக பண்ணுச்சு, இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டியேம்மா நீ என்று கேட்கிறான். அந்த பெண்மணி வெடித்து அழுது சொல்கிறாள், ஆம் உண்மைதான் உண்மைதான், அந்த குழந்தைய நான் நழுவ விட்டுட்டேன், இந்த குழந்தைய மட்டும் பிடிச்சிட்டேன். ஏன் தெரியுமா, நழுவ விட்ட குழந்தை நான் பெற்ற குழந்தை, கையில் இருந்த குழந்தை என்னுடைய தோழி எனக்கு கொடுத்த குழந்தை. ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தபோது நான் இந்த குழந்தையை காப்பாற்றினேன் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், பெற்ற பிள்ளையை கூட தோழமைக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், தாய்மை உணர்வை கூட தள்ளி வைக்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உற்ற நேரத்தில் உறுதுணையாக வருவது நட்புதான், நட்புதான், நட்புதான் என்று சொல்லி அத்தனை பேரும் நட்பாய் இணைந்திருக்கிற ஒரு புது உலகத்தை நோக்கி நாம் பயணிப்போம். நட்பு என்கின்ற பூங்கொத்துகளை நம் கரங்களில் ஏந்துவோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எங்களுடைய தோழி அகிலாவுக்கும் நன்றி கூறி, 2 பக்கத்தில் இருந்து அருமையாக பேசின பேச்சாளர்களுக்கு நன்றி கூறி, இருந்து கேட்ட உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் குழுவின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.